நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் இன்று மதியம் 2 மணிக்கு தேரில் அமர்ந்து மக்களுக்கு அருள்பாலித்து ராஜவீதியில் இருந்து புறப்பட்டு ஒப்பனக்கார வீதி வழியாக வந்து வைஷ்யால் வீதியில் திரும்பி கருப்பகவுண்டர் வீதியில் வந்து மாலை 6:15 மணிக்கு தேர் நிலையை அடைந்தது. இதில் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்தை எழுப்பி கோணியம்மன் தேரை பரவசத்தோடு இழுத்து வந்து தேர் நிலையை அடைந்தனர். தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் சார்பாக தலைமை அலுவலகத்தில் இன்று கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் தேர் திருவிழாவிற்கு செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் வெயிலின் தாக்கத்தால் அனைவரின் தாகத்தை தீர்க்கும் பொருட்டு நீர்மோர் மற்றும் ஐஸ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நமது வரலாற்று இயக்கத்தின் தோழர்கள் அனைவரும் முன்னின்று திருத்தேர் விழாவிற்கு செல்லும் பக்தர்களின் தாகத்தை தணித்தனர். அசாம் முன்னாள் முதல்வர் அசாம் கணபரிஷத் கட்சியை சேர்ந்த பிரபுலகுமார் மஹந்தாவின் மகள் பிரஜோயிதா காஷ்யப் என்பவர் தலைநகர் திஷ்பூரில் பலத்த பாதுகாப்பு மிகுந்த சட்டசபை உறுப்பினர்கள் விடுதியில் வளாகத்தில் தன் கார் டிரைவராக பணியாற்றும் நபரை மண்டியிட வைத்து செருப்பால் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. டிரைவர் குறித்து போலீசில் புகார் அளிக்காதது ஏன்? அவரது குடும்பத்தில் யாரும் எம்எல்ஏவாக இல்லாத நிலையில் அவரது குடும்பத்தினர் சட்டசபை விடுதியில் தங்கியது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. மகா கும்பமேளா நடந்த பிரயாக்ராஜில் உள்ள நாதேஸ்வர் மகாதேவ் கோவிலில் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற கோரி பக்தர்கள் அக்கோவில் வளாகத்தை சுற்றி பூட்டுகளை தொங்கவிட்டு வழிபடுவது வழக்கம். பிறகு வேண்டுதல்கள் நிறைவேறியதும் அந்த பூட்டுகளை பக்தர்கள் திறந்து விடுவர். தற்போது அந்த கோவிலில் 50,000க்கும் மேல் அதிகமான பூட்டுகள் தொங்குகின்றன. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.